அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு மௌனமா இருக்கவே தெரியாது. குறைவான ஒரு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல விளக்கி விலாவாரியா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்து சொல்லுவோம். அதிகமான தகவலை சொல்ல வேண்டிய இடத்துல ஓரிரு வார்த்தைகள் சொல்லி விலகிக்குவோம். இப்படி நம்மளுக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினச்சி நீங்கள் செயல்படக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு எப்படி ஒரு எமோஷனல் ஆகுதோ, ஒரு வார்த்தையை கேட்டால் எதிர்முனையில் இருப்பவர்களுக்கும் அந்த எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்போது மௌனம் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் நம்ம கடைபிடிக்க வேண்டியது இருக்குது. இதை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. இதை நடைமுறைப்படுத்த வேண்டியது இருக்குது. அப்போது ஒருத்தர் ஆப்போசிட்டில் வந்து ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க, கோபப்படுறாங்க, அப்போ நான் அமைதியாக இருக்கணுமானா இதுதான் புத்திசாலித்தனம். அதாவது பலவீனம். நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறது பலவீனம். அதாவது நீங்கள் எதற்கும் தகுதியற்றவர்கள் என்ற அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல அவர்களுக்கு அந்த எமோஷ்னலாக இருக்கிறப்ப எது சொன்னாலுமே புரியாது, எடுத்துக்க தெரியாது, பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு சிக்கல் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிற அந்த எமோஷனல் கோபம், டென்ஷன், உங்களை திட்டுற மாதிரி கூட பேசலாம். இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருக்கணும். பேச வேண்டிய இடத்துல ஓரிரு வார்த்தைகள் சொல்லி அவர்களுக்கு புரியும் தன்மையை கொடுக்கணும்.